வணக்கம். இன்றைக்கு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற இந்த ஆட்சி காலத்துல அரசு பேருந்துகள்ல எல்லாத்துலயுமே முன்னாடி வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிதான் எழுதியிருந்தது. அப்படிதானா? இப்போ அந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அந்த பேர்ல வந்து தமிழ்நாடை எடுத்துட்டாங்க. தமிழ்நாடை எடுத்துட்டு வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படிதான் இப்ப எழுதியிருக்கு. எழுதி எல்லா வண்டியுமே இப்போ ஓடிட்டு இருக்கு. அப்படிதானே? தமிழ்நாடு எடுத்துட்டாங்க. அப்போ இத பத்தி நம்ம என்னன்னு கேட்கும்போது, தமிழ்நாடு எழுதுறதுக்கு அங்க இடம் பத்தல. அதனால நாங்க எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. நம்ம இங்க என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாடுன்னு எழுதுறதுக்கு வண்டியில இடம் இல்லையா? இல்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை உங்களுக்கு உங்க மனசுல அந்த இடம் இல்லையா? அப்படிங்கிற மாரி தான் நம்ம அந்த கேள்வி எழுது. இது சம்பந்தமா தான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போ ஒரு போராட்டத்த கையில எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கர்நாடகால வந்து தமிழ்நாட்டுல இருந்து பஸ் போகும் இல்லையா? எஸ்இடிசி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அந்த ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அந்த எஸ்இடிசி வந்து தான் அங்க வெளி மாநிலங்களுக்கு போகும். அப்படித்தானா? அப்போ அந்த பஸ்ஸுகள் அங்க போகும்போது அதுல வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே இல்லாம இருந்திருக்குது. கர்நாடக தமிழர்கள் பாதுகாப்பு அமைப்பு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பஸ்ல எஸ்இடிசி பஸ்ல எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டிக்கரை வந்து அவங்க ஒட்டி அங்க ஒரு பெரிய போராட்டமே பண்ணியிருக்கிறாங்க. அங்க வார எல்லா பஸ்லயுமே தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அந்த ஸ்டிக்கரை ஒட்டுனாங்க. ஒட்டி அந்த பிரச்சனை போயிட்டு இருந்து அதுக்கு பிறகு இப்போ நேத்து வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க, நாம் தமிழர் தம்பிகள், நாம் தமிழர் உறவினர்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டிக்கர்னு அதை எழுதிட்டு எடுத்துட்டு போய் அந்த ஸ்டிக்கரை வந்து தமிழ்நாட்டில் இருக்க பஸ்ல எல்லாத்துலயுமே ஃப்ரண்ட்ல ஒட்டுறாங்க. சைடுலயும் வந்து அரசு போக்குவரத்து கழகம்னு வெறுமனையா இருந்தது இல்லையா, அந்த இடத்துலயும் அரசு போக்குவரத்து அரசு அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு அந்த ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. ஒட்டி மிகப்பெரிய போராட்டத்தை கையில எடுத்தாங்க. இந்த சம்பவத்தை வந்து எந்த ஊடகத்திலையுமே காட்டல. பெரிய பெரிய பிரச்சனை தான் அங்க நடந்திருக்குது. இதை வந்து அப்படியே மூடி மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அரசு போக்குவரத்து கழகம் கழகம் எந்த அரசுக்கு போக்குவரத்து கழகம்? அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். இப்போ கேரளாக்கு போனா கேஎஸ்ஆர்டிசி, கர்நாடகா போனா அங்கேயும் வந்து கேஎஸ்ஆர்டிசி தான். ஆனா கேரளால வந்து கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசியில் வந்து கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அப்படி ஆந்திராவுக்கு போனா ஏபிஎஸ்ஆர்டிசி, புதுச்சேரி போனா பாண்டிச்சேரி ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இப்படிதானே இருக்குது. அப்போ அந்தந்த மாநிலங்களை வந்து அவங்க முன்னாடி வைக்கிறாங்க, அந்த பேருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ அப்பதானே தெரியும். அப்போ வெறுமனே அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டாக்கி எந்த அரசு போக்குவரத்து கழகம்? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே இருந்தது. ஏன் உங்களுக்கு அதுல பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு வந்து திராவிடர்கள் வந்து நீங்க உங்களுக்கு வந்து தமிழர்களுடைய ஓட்டு வேணும். இப்போ நம்ம முக்கியமா பார்க்க போனா நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தானே. நீங்க ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர். எந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர்? தமிழ்நாடு மாநிலத்துக்கு முதலமைச்சர் தானே. தமிழ்நாடு அரசு அப்படித்தானே நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப திராவிட அரசுன்னு அப்ப நீங்க வைக்கலாம் இல்லையா? எதுக்கு தமிழ்நாடு அரசுன்னு வைக்கிறீங்க? தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பேரு இருக்கிறதுல என்னதான் பிரச்சனை? அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்துல வந்து ஆரம்பிச்சாரு இந்த பிரச்சனை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அவர் வந்து ஒரு இந்த கட்சியை வந்து தொடங்கி கொண்டு வராரு. அதுல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த கட்சி அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் கையில போகுது. அதுல இருந்து அப்புறம் அங்க வந்து எம்ஜிஆர் சேர்றாரு. சேர்ந்து அங்க சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அங்க இருந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரியிறாங்க. பிரிஞ்சு அவரு வந்து தனியாட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரு என்ன கொண்டு வர்றாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவங்க கையில அந்த கட்சி போது அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த் ஐயா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கொண்டு வராங்க. யார் இந்த திராவிடர்? யாரு திராவிடர்? எங்க இருந்து வரும்? உங்களுக்கு ஓட்டுகள் எல்லாம் திராவிட தமிழர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் வேணும். தமிழர்களுடைய காசு பணம் வேணும். தமிழர்களுடைய நிலங்கள் வேணும். ஆனா தமிழ்நாடு இருக்கக்கூடாது. தமிழர்கள் வேண்டாம். தமிழர்கள் வேண்டாம். ஆனா தமிழர்களுடைய வாக்கு வேணும். தமிழர்களுடைய காசு வேணும். நிலங்கள் வேணும். எல்லாம் வேணும். அவங்களுடைய வளங்கள் எல்லாமே வேணும். தமிழர்கள் வேண்டாம். அப்படிதானே? ஏன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஓட்டு யாரு? தமிழம் போடணும். அப்படிதானே? ஓட்டு மட்டும் உங்களுக்கு தமிழம் போட்டுருந்தோம்.
தமிழன் பேர் இருக்கக்கூடாது. இப்படிதான் நிறைய இடங்கள்ல வந்து தமிழ் வந்து அழிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டுன்னு வருது. தமிழ் எல்லாமே தங்கிலீஷாவே மாத்திட்டு வராங்க. நிறைய யூடியூப் சேனல்ல, அதுவும் குறிப்பா வந்து நம்ம இந்த சாப்பாடை பத்தி ரிவ்யூ பண்ண போவாங்க இல்லையா, அந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அப்படியே, சார் கொஞ்சம் ரைஸ் போடுங்க சார், கொஞ்சம் ரைஸ் போடுங்க, கொஞ்சம் சாதம் போடுங்க, அப்புறம் லைட்டா லைட்டா பிக்கல் வைங்க, பிக்கல் ஊறுகான்னு சொன்னா வாயில புண்ணு வந்துடும் இல்லையா, லைட்டா பிக்கல் வைங்க சார், அப்படி லைட்டா கருடு கருடு போடுங்க, கருடு, தயிர்னு சொன்னா வாயில புண்ணு வந்துடும், கருடு போடுங்க, ரைட்டு ஒயிட் ரைஸு, இப்படிதான். இப்படி பேசி ஏன் அவங்களுக்கு சோறுன்னு சொன்னா வாயில புண்ணு வந்துருமா, புழு வந்துருமா வாய்க்குள்ள சோறுன்னு சொன்னா, அந்த சோறை தின்னுதான்டா நீங்க உயிர் வாழ்றீங்க, என் சோறுன்னு சொன்னா என்ன ஆயிரும்? இப்படி குறிப்புகள்லாம் நிறைய அலையுதுங்க. இப்படி தமிழை வந்து அழிச்சதுக்கும் தமிழ் உணர்வுகளை வந்து புதைச்சி மண்ணா ஆக்குறதுக்கு தான் இப்ப நிறைய குறிப்புகள் வேலை பார்த்துட்டு அலையுதுங்க அங்க. இப்படி இருந்த சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சீமான்னு ஒரு மனுஷன் படாத பாடுபட்டு எல்லா போராட்டமும், என்னென்ன போராட்டம்லாம் எடுக்கணுமோ, இந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், எந்த ஒரு சிக்கல் வரும்போதும் அவங்களுக்கு கூடவே நின்று, ஏர்போர்ட் பரந்தூர் விமான நிலைய போராட்டமா போய் நிப்பாரு, அனல் மின் நிலையம் போராட்டமா போய் நிப்பாரு, வீடு வந்து அபகரிக்கிறாங்க அப்படின்ட்டு வீடுகளை அடிச்சு உடைக்கிறாங்களா போய் நிப்பாரு, தூய்மை பணியாளர் போராட்டமா போய் நிப்பாரு, தண்ணிக்கான போராட்டமா போய் நிப்பாரு, ஆடு மாடுகளுக்கான போராட்டமா போய் நிப்பாரு, கடலுக்காக மாநாடு போட்டிருக்காரு, அது ஒரு பிரச்சனையா போய் நிப்பாரு. இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரு போய் நின்று இப்படி 15 வருஷமா மக்களிடையே நம்ம தமிழ் உணர்வை செலுத்தி அவர்களை வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்து, நம்ம தமிழ் வேற, திராவிடம் அப்படிங்கிறது வேற, தமிழ் தேசியம் வேற, திராவிட தேசியம் வேற அப்படின்ட்டு ஒரு கட்டுக்கோப்பான உணர்வை கொண்டு வந்து இன்னைக்கு 2026 வந்து அவர் ஒரு மாபெரும் எழுச்சியை கொண்டு வந்திருந்த இந்த நேரத்துல சனியன் மாதிரி விஜய் அப்படின்னு ஒரு சனியனை திராவிட கும்பல் வந்து உள்ள இறக்கி விட்டு, இதற்கு முன்னாடி விஜய் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் ரசிகர்கள், எல்லா சினிமா ரசிகர்களுமே, விஜய், அஜித், கமல், இந்த மாதிரி எல்லா ரசிகர்களுமே ஒரு தெளிவடைஞ்சு சீமான் அவர்களுடைய அந்த கருத்து சிந்தனையை உள்வாங்கி அதுல தெளிவடைஞ்சு ஒரு விழிப்புணர்வோடு நாம் தமிழருக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்கும் போது, இந்த திராவிட கும்பல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதை விட்டாக்கி விளங்காது, நமக்கு வேட்டிகளை ஆப் வச்சிருவான் சீமா அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, விஜய் கொண்டு இறக்கி விட்டாங்க. 2021 கமலஹாசன் கொண்டு இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து விஜய் கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க. விஜய் அவர்களுக்கு என்ன தேவை? அவருக்கு தேவை காசு. காசு வாங்கினா அவர் என்ன வேணாலும் செய்வார். அவர் என்ன தமிழுக்காக வந்து நிக்க போறாரு? இப்ப என்ன சொல்லிட்டு போறாரு? நான் தமிழ் மக்களுக்காக எந்த நேரத்திலயும் வந்து நிற்பேன் அப்படின்ட்டு. எங்க நின்னீங்க நீங்க கரூர்ல? விட்டுட்டு ஓடும் போது தெரியலையா நீங்க உங்க லட்சணம்? கரூர்ல நீங்க விட்டுட்டு ஓடும் போது தெரிஞ்சு இல்லையா? இப்பவும் இந்த ஈரோடுல ஏதாவது ஒரு சம்பவம் 4 பேர் 5 பேர் இறந்துருந்தாங்கன்னா, இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அந்த நேரமும் நீங்க விட்டுட்டு ஓடதான் செஞ்சிருப்பீங்க. எங்க இருந்திருப்பீங்க? கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு ஓடிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க நீங்க? அந்த 41 பேர் இறந்த அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை நீங்க உங்க ஏரியாவுக்கு வர வச்சு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு தேவையா? ஒவ்வொருத்தரையா வரிசையில நிக்க வச்சு ஐயா மன்னிச்சுடுங்க, ஐயா மன்னிச்சுடுங்கன்ட்டு நீங்க அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ கவரேஜ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா வந்து அது தேவையான நேரத்துல வெளியே வரும். அது வராம இருக்காது. நாம செய்யற செயல் வந்து கர்மன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பா அது வந்து கர்மா வேலை காட்டும் போது தெரிஞ்சு போகும் எல்லாமே. அப்போ அந்த வீடியோகள்லாம் நீங்க வெளியிடல. ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காலங்கள், பின்னாட்கள்ல வந்து உங்களுக்கு வந்து அது வேட்டாட்டு அமையும். வரும், நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மனுஷன் வந்து மனசாட்சிக்கு விரோதமா எந்த செயலும் செய்யக்கூடாது. ஆனா விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க பணத்துக்காக. அவரு அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்பவும் என்ன திமுகவுக்கு ஆதரவா தான் அவர் வந்து இங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் செய்யற வேலை பூரா திமுக ஆதரவா தான். அவர் சொல்லுவாரு தீய சக்தின்னு, ஒரு சக்தியும் கிடையாது. முழுக்க முழுக்க திமுக ஆதரவா தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. 2021 கருப்பு சோப்பு சைக்கிள்ல போயிட்டு ஓட்டு போட்டேன்னு அவரே சொல்லி காட்டுறாரு. சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்களே. அது ஒரிஜினா சொன்னாரா இல்லையா?
எங்க தலைவர் வந்து 2021 உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாருன்னு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரா விஜய் அவர்கள்? இல்ல, ஆதவ அர்ஜுனா சொன்னது வந்து தவறான செயல், அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு அப்படி நான் ஒன்னும் ஓட்டு போடலன்னு மறுப்பு தெரிவிச்சாரா விஜய்? 2021 நான் ஓட்டு போடல அப்படின்ட்டு மறுப்பு தெரிவிச்சாரா? எனக்கு புருஷன் முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம், விஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அடுத்தால ஒரு 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 பொண்ணு என்ன சொல்லியிருக்குது இந்த ஈரோடு பிரச்சாரத்துல, என் வீட்டுல 9 ஓட்டு இருக்குது. நம்ம கூட அந்த வீடியோ போட்டிருந்தோம், இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பாருங்க, அதுல போட்டுருக்கோம். என் வீட்டுல 9 ஓட்டு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனா வந்து இப்போ விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். 9 ஓட்டு எங்க வீட்டுல இருக்குது. அந்த 9 பேரையும் வந்து நான் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன். அவங்க ஓட்டு போடலனாக்கே நான் வந்து சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு வருவேன் அவங்கள. எப்படி எப்படி மண்டையில களிமண்ண செட் பண்ணி வச்சிருக்காப்ல இந்த விஜய். எப்படி செட் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா இந்த விஜய்? கிட்டத்தட்ட 15 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து நம்ம ஒரு கஷ்டப்பட்டு அந்த மேல வந்து அந்த சமயத்துல வந்து இப்படி விஜய்னு ஒரு ஆள் வந்து திரும்ப உள்ள இறங்கி எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆக்கி நாசம் பண்ணி குட்டிச்சவராக்கி விட்டு போயிட்டாப்ல. இனி இந்த இவங்க எல்லாம் எங்க போய் ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு தான். அப்படிதானே? நாம் தமிழர் கட்சிக்கு பக்கம் இருந்தவங்க பூரா இப்ப விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கி இனி நம்ம ஒரு கட்டமைச்சு கொண்டு வந்து எப்படி சாத்தியமாகும்? இப்படி ஒரு தற்கூறிகள் கூட்டங்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி சாத்தியமாகும்? தமிழ்நாட்டுல அவங்க வைக்கதான் சட்டமாகும். இப்படி நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம ஒரு புரிதல் இல்லாம மறுபடியும் விஜய் விஜய் விஜய்ன்ட்டு இன்னும் அவங்க என்ன சொல்றாங்க, 2026 செய்வார் விஜய் எங்களுக்கு பாருங்க. இப்போ நாங்க சொல்ல மாட்டோம், இப்போ வந்து எதுவுமே சொல்ல மாட்டோம். 2026 நாங்க எங்க விஜய் செய்வார், நல்லா செய்வாரு. 2026 செய்வாரு, உங்களை நல்லா வச்சு செய்வாரு. இதுவரைக்கும் அவர் நடந்த பிரச்சார கூட்டங்கள்னாலும் சரி, ரோடு ஷோனாலும் எல்லாத்துலயுமே வந்து திமுக வந்து அவர் விமர்சனம் தான் பண்றாரு. அரசியல் ஸ்டைல் இது சினிமா ஸ்டைல் பண்ணிட்டு அழைக்கிறாரு. வேற என்ன பண்றாரு அவரு? இந்த விமர்சனம் பண்றாரு இல்லையா? திமுக வந்து இதை செய்யறேன்னு சொன்னாங்களா, செஞ்சாங்களா? இதை செய்யறேன்னு செஞ்சாங்களான்னு அவங்க விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா, ஒருவேளை நான் முதலமைச்சர் ஆயிட்டோம்னா நான் இதெல்லாம் செய்வேன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம தான் விழிப்புணர்வு அடையணும். தமிழ் வேணுமா, தமிழர்கள் வேணுமா, திராவிடம் வேணுமா அப்படின்ட்டு நாம தான் வந்து எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு வந்து இதே இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா, ஏன் தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னா என்ன உங்களுக்கு வந்து சோறு கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. ஏன் தமிழ்நாடு பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு பேர் ஏங்க, அதாவது சாப்பாட வாய் வழியா தான் சாப்பிட முடியும், வேற வழியெல்லாம் சாப்பிட முடியாது. சரியா? எல்லாத்துலயும் ஒரு முறைன்னு இருக்கு, அந்தந்த முறைப்படிதான் நடக்கணும். தமிழ்நாடு அரசு பேருந்துன்னா தமிழ்நாடுன்னு இருக்கணும். அரசு பேருந்துன்னு ஏன் இருக்கணும்? மொட்டையாட்டு நீங்க வைக்கிறீங்க. எந்த அரசுக்கு பேருந்துன்னு ஒரு கேள்வி எழுதலையா இங்க? அது அரசு, தமிழ்நாடு அரசு பேருந்து இருக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்படிதான் பல இப்போ நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க வந்து அதை கையில எடுத்து தமிழ்நாடுன்ட்டு அந்த பேர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த ஒட்டுன அந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களை, தம்பிகளை, உறவுகளை வந்து கிட்டத்தட்ட 15-20 பேரை கைது பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்? ஐயோ, எனக்கு வியப்பா தான் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசுன்னு பேர் இல்ல, அந்த இடத்துல தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கரை கொண்டு ஒட்டுனவங்களை போலீஸ்காரங்க கைது பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கு, நீங்களே பாருங்க கொஞ்சம். எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்குது. போலீஸ்காரங்களை குத்தம் சொல்லி ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சுன்னா போலீஸ்காரங்க வந்து நாம் தமிழர் கட்சி அரசு என்ன சொல்லுது அதை மாதிரிதான் கேட்பாங்க. அதனால அரசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. இதுல நம்ம பார்க்க போறதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள, அதாவது கர்நாடகத்துல உள்ள பஸ்ல வந்து தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கரை கொண்டு ஓட்டுனா போலீஸ்காரன் கைது பண்றதுல நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசுன்னு பேருந்துல அந்த பஸ்ல வந்து பேர் இல்ல, அதுல தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கரை ஒட்டினா கைது. எங்க போய் முட்டிக்கிட்டு சாவலான்னு தெரியல. இப்படிதான் இருக்குது. அப்போ தமிழர்களுக்காக நிக்கிறாரு ஒரு ஆள் அப்படின்னா சீமான் அவர்கள் தான். இறுதி வாய்ப்பாட்டு நம்ம அவரை தான் பார்க்க முடியும். ஏன்னா அவரை விட்டா இனி ஒருவேளை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் மட்டும் இல்ல, இந்த 15 வருஷமா இல்ல அப்படின்னா தமிழ்நாடு இப்போ வேற மாதிரிதான் இருந்திருக்கும். எல்லா இடங்களையும் வந்து தமிழை முழுசா அழிச்சிட்டு தெலுங்குலையும் இல்ல வேற மொழிகள்லயும் ஹிந்திலையும் தான் பேர் இருந்திருக்கும். தமிழ் எங்கேயுமே இருக்காது.
அவர் இருக்க போய் தான் இந்த 15 வருஷமாவது கொஞ்சமாவது அங்கங்க தமிழ்னு பேர் இருக்குது. சீமான் மட்டும் இல்லைன்னா சுத்தமா முடிச்சிருப்பாங்க இந்த 15 வருஷத்துல. தமிழே இருந்திருக்காது. அதனால இறுதி வாய்ப்பாட்டு சீமான் அவர்களை வந்து நம்ம நம்பி அவருக்காக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து நம்ம வாக்கு செலுத்தி அவரை வெல்ல வச்சாதான் தமிழ் மீதம் இருக்கிற நாட்களே வந்து பாதுகாக்கப்படும், அழிக்கப்படாம இருக்கும். இல்ல நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்சது இதுதான் செய்ய முடியும். ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம மக்களிடையே கடத்த முடியும். வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம தவற விட்டோம்னா திரும்ப அந்த வாய்ப்பு எப்போதுமே கிடைக்காது. எல்லா விஷயத்திலுமே, இந்த விஷயத்துல நான் சொல்ல, எல்லா விஷயத்திலுமே ஒரு வாய்ப்பு வரும்போது அதை வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். அதை தவற விட்டோம்னா அது வந்து நமக்கு கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால விழிப்புணர்வா இருந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு அவரை வெல்ல வைக்கிறத தவிர நமக்கு வேற வழி கிடையாது, வாய்ப்புகள் இல்லை. அவரை விட்டோம்னா திராவிட கும்பல்கள் தான் நம்மளை வந்து ஆட்சி செய்வாங்க, நம்மளே இல்லாம பண்ணிடுவாங்க. அதுதான் நடக்கும். அதனால பார்த்து எடுத்து நீங்க உங்க சிந்திச்சு செயல்பட்டு வாக்குகளை செலுத்துங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.